நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு சிம்ம ராசி நேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். பங்குனி மாதத்தில் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று. பொதுவாகவே இந்த பங்குனி மாத கிரக நிலவரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு மிக நன்றாகவே இருக்கும். சூரியன் 8ஆம் இடத்திற்கு போனாலும் பாதகம் இல்லை. எடுத்த காரியங்களில் வெற்றி ஆகும். ஒரு சிலருக்கு திடீர் பெரிய நட்புகள் கிடைக்கும். ஏற்கனவே கிடைத்திருக்கும். இப்பொழுது அதன் மூலம் தொழில் விரிவாக்க பணிகளை செய்வார்கள். ஒரு சிலர் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல நேரிடும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் மிக அபரிதமாக இருக்கும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கூட்டுத் தொழில் புரிவோர்களுடைய அனுசரணை மிகவும் நன்றாக இருக்கும். சில நேரங்களில் இளைஞர்கள் ஏற்படலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது. இனிமேல் நிறைய கிடைக்கும். ஆனால் சற்று நிதானத்துடனும் அவசரம் இல்லாமல் செயல்படணும். எடுத்தோம் கௌத்தோன்னு செயல்பட்டோம்னா நல்லா செஞ்சிருந்தாலுமே தப்பாயிரும். வரன் பார்த்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வரன் அமைந்திருக்கும். மாசியிலே அமைஞ்சிருக்கும். பங்குனியில் எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஒரு சிலர் வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது ரொம்ப அவசர மேலதிகாரிகள் இல்லை நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் ரொம்ப முக்கியமான வேலை 10 நிமிஷத்துக்குள்ளே வந்தால் தான் போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் போயிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் போன தடவை 10 நிமிஷம் போன மாதிரி இந்த தடவை போக முடியாது. கீழே விழக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. வரன் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு திருமண வாய்ப்பு சீக்கிரமே முடியும். பெண்களுக்கு அவர்களுக்கும் சீக்கிரமாகத்தான் முடியும். ஒரு சிலருக்கு முடியலை, நாங்கள் 4 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். பொதுவாகவே இது எல்லாமே கோட்சார பலன்கள். ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை சுபகரத்தோட சேர்க்கை இணைவு இதெல்லாம் வச்சு தான் பலன் மாறுபடும். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கோட்சார பலன்கள் அதுவும் நல்லாயிருக்கும். ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி. ஸோ அது சரியில்லை அப்படின்னா இது என்ன ஆகும்? கோட்சார பலன்களில் பலன்கள் 60% கிடைக்கும். தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை தான் மிக முக்கியமான இடத்தை பெறுது. அதனால் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் தெரியும். அதை பார்க்காமல் தெரியாது. வயது மிகுந்தவர்கள், அதாவது 70-75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அந்த காலகட்டத்தில். அதை ரொம்ப அதிகமாக ஆக்டிவ் பண்ணிட வேணாம். லேசாக கீழே இடறி விழக்கூடிய தன்மையும் உண்டாகும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும். ரொம்ப அதிக அளவில் முதலீடு போட்டு விடக்கூடாது. அவ்வாறு போட்டுவிட்டால் அது சிக்கலில் மாறிவிடும். முறையாக உட்காந்து என்ன அக்ரிமெண்ட் எப்படிங்கிறத படித்து பார்த்து ஆராய்ஞ்சு சைன் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் போட்டுற வேணாம். போட்டோம்னா அது நீங்கள் கட்டுற மாதிரி தான் தலையில் விடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுருங்க. கரெக்ட் டயத்துக்கு தூங்கிடுங்க. வேலை அதிகப்படு இது நாள் வரைக்கும் வேலை வரல, இப்போ தான் ஹெவியாக வருது அப்படின்னு சொல்லி உடம்பை விட்டுறாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா சிம்மத்துக்கு உடம்புக்காரங்கன்னு செவ்வாய். ஸோ அவர் பகை ரோகம் ஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதனால் உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எதுலேயும் டக்குன்னு சாப்பிடாமல் மட்டும் அவசரப்படுறோம்.
சிம்மராசி நேயர்கள் பல வளங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.